வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே 3 வரமிளகாய் சேர்த்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்திக்கலாம். மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கட்டும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா 3 கட்டி பூண்டு இங்கே தொளித்து சேர்த்திக்கலாம். ஒரு 30 பல் பூண்டு இருக்கும் இதில். இப்போ பூண்டை ஓரளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறமா சின்ன சைஸில் புளி சேர்த்திக்கங்க. புளி சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றி பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்திக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிருக்கோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக பூண்டு சட்னி ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.